வணக்கம் நண்பர்களே. இந்த அற்புதமான உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு தனித்துவமான அடையாளத்துடன் பிறந்திருக்கிறோம். ஆனால் அந்த அடையாளத்தை முழுமையாக வெளிப்படுத்தவும் மற்றவர்களுடன் ஆழமான தொடர்பை ஏற்படுத்தவும் உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி நம் ஒருவருக்குள்ளும் ஒளிந்திருக்கிறது. அதுதான் பேச்சு. நீங்கள் எப்பொழுதாவது யோசித்ததுண்டா? ஒரு சிலரின் பேச்சு கேட்கும் பொழுது நேரம் போவது தெரியாமல் நாம் அப்படியே சொக்கி போய் விடுகிறோம். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம் மனதை ஆழமாக தொடுகிறது. அவர்கள் அப்படி பேசுகிறார்கள்? அந்த மாயாஜால வித்தை என்ன? உண்மையில் அது எந்த மாயாஜாலமும் இல்லை. அது ஒரு கலை. நம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் சரியான வார்த்தைகளில் வெளிப்படுத்தும் கலை. இந்த உலகத்தில் எல்லோரும் நம் பேச்சை கவனிக்க வேண்டும். நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லும் அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியானால் இந்த 10 நிமிடங்கள் உங்களுக்கானதுதான். இன்று நாம் பார்க்க போவது உங்கள் பேச்சு திறனை அடுத்த கட்டத்திற்கு எப்படி எடுத்து செல்வது, கேட்போர் எவ்வளவு நேரமா என்று வியக்கும் அளவுக்கு உங்களை எப்படி பேச வைப்பது என்பதுதான். இது வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல. இது உங்கள் ஆளுமையின் வலிமையை வெளிப்படுத்தும் ஒரு பயணம். முதல் படி, ஆழமாக சுவாசிக்கவும் தெளிவாக சிந்திக்கவும். நீங்கள் பேசப்போகும் விஷயத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். மேலோட்டமான அறிவு எப்பொழுதும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நம்பும், நீங்கள் உணர்ந்த விஷயங்களை பேசுங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகளில் ஒரு இயல்பான வலிமை இருக்கும். இரண்டாவது படி, உங்கள் குரலை நேசியுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான குரல் இருக்கிறது. அதை மாற்ற முயற்சிக்காதீர்கள். அதற்கு பயிற்சி கொடுங்கள். சரியான ஏற்ற இறக்கங்கள் நிறுத்துங்கள். உங்கள் பேச்சுக்கு உயிரோட்டம் கொடுக்கும். ஒரு கவிதை வாசிப்பது போல, ஒரு கதை சொல்வது போல உங்கள் பேச்சை அமையுங்கள். மூன்றாவது படி, உணர்ச்சிகளை பகிருங்கள். வெறும் தகவல்களை மட்டும் கேட்காதீர்கள். உங்கள் பேச்சில் உணர்ச்சிகள் கலக்கட்டும். சந்தோஷம், துக்கம், ஆச்சரியம், கோபம் என எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அதை உங்கள் பார்வையாலும் குரலின் தொனியாலும் வெளிப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் உங்கள் பேச்சு கேட்பவரின் இதயத்தை தொடும். நான்காவது படி, கேள்விகளை கேளுங்கள். உங்கள் பேச்சை ஒரு உரையாடலாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். நேரடியாக இல்லாவிட்டாலும் உங்கள் பேச்சின் ஊடாக கேள்விகளை எழுப்புங்கள். நீங்களும் இதை உணர்ந்ததுண்டா? இது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது போன்ற கேள்விகள் கேட்போரை சிந்திக்க வைக்கும். ஐந்தாவது படி, மற்றவர்கள் பேசுவதை கேளுங்கள். சிறந்த பேச்சாளர்கள் சிறந்த கேட்பவர்களாகவும் இருப்பார்கள். மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கவனியுங்கள். அவர்களின் பதில்களிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல பேச்சாளர் எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருப்பார். ஆறாவது படி, நம்பிக்கையுடன் பேசுங்கள். உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை உறுதியாக சொல்லுங்கள். தயக்கமோ குழப்பமோ உங்கள் பேச்சில் தெரியக்கூடாது. நீங்கள் சொல்வதை நீங்கள் நம்பினால் கேட்பவர்களும் நம்புவார்கள். ஏழாவது படி, சுவாரஸ்யமாக ஆரம்பியுங்கள். அழுத்தமாக முடியுங்கள். உங்கள் பேச்சின் ஆரம்பம் கேட்பவரின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இருக்க வேண்டும். ஒரு கதை, ஒரு புள்ளி விவரம், ஒரு ஆச்சரியமான தகவல் என எதையாவது வைத்து ஆரம்பிக்கலாம். அதேபோல் உங்கள் பேச்சின் முடிவு அவர்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்க வேண்டும். முக்கிய கருத்தை மீண்டும் வலியுறுத்துங்கள். ஒரு உத்வேகமான வார்த்தையுடன் முடியுங்கள். நண்பர்களே, பேச்சு என்பது ஒரு வித்தை போன்றது. நீங்கள் போடும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கனிவான மரமாக வளரக்கூடியது. உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஊக்கத்தையும் கொடுக்கலாம், நம்பிக்கையை விதைக்கலாம், புதிய பாதையை திறக்கலாம். தயவு செய்து உங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகான கதை சொல்ல இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திற்கு பங்கிட ஒரு தனித்துவமான
பார்வை இருக்கிறது. அதை வெளிப்படுத்த தயங்காதீர்கள். உங்கள் பேச்சின் மூலம் நீங்கள் பல இதயங்களை தொட முடியும். பல வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இனி நீங்கள் பேசும் பொழுது அது வெறும் வார்த்தையாக இருக்காது. அது ஒரு வலிமையான ஆயுதமாக இருக்கும். கேட்போர் இவ்வளவு நேரமா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்கள் பேச்சு இருக்கும். நம்புங்கள், பயிற்சி செய்யுங்கள், வெல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இன்னொரு அழகான வரிகளுடன் நாளை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா.